ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதிய தொழில்நுட்பங்களை காவல்துறையினர் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. மீனவர்களை வழிமறித்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட வாலிபர்கள், குற்றவாளிகளை கைது செய்த காவல்துறையினர். பென்ஷன் திருத்த சட்டத்தை வாபஸ் பெற கோரிக்கை, ஓய்வூதியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். முக்கிய குற்றவாளி ராஜாவை மீண்டும் விசாரிக்க நடவடிக்கை, காவல்துறையினர் நீதிமன்றத்தில் மனு. இனி விரிவான செய்திகள். புதிய தொழில்நுட்பங்களை காவல்துறையினர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில காவல்துறையின் மாநாடு தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. மாநாடு தொடக்க விழாவிற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை வகித்தார். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் முன்னிலை வகித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறையின் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி பேசினார். அதில் புதிய தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து வருவதாகவும் அதற்கேற்ப குற்றங்களும் வளர்ந்து வருகின்றது என்றும் இதனால் காவல்துறையினர் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இதற்காக காவல்துறையினருக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த பயிற்சிகளை காவல்துறையினர் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை மாநாடு மூலம் விவாதம் நடத்தி செயல்படுத்த வேண்டும். நாடு முழுவதும் உள்ள சிறந்த காவல் நிலையங்களில் 8வது இடத்தை பாகூர் காவல் நிலையம் பெற்றுள்ளது எனவும் இதில் மேலும் முன்னேறி 3வது 4வது இடத்தை பிடிக்க வேண்டும் எனவும் பிற காவல் நிலையங்களில் உள்ள காவலர்களுக்கும் இதற்கான பயிற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். புதிய சட்டங்களை அமல்படுத்துவதிலும் வழக்குகளை பதிவு செய்வதிலும் நாம் முன்னிலையில் உள்ளதாகவும் போக்குவரத்தை கட்டுப்படுத்தவும் நெரிசலை தீர்க்கவும் திட்டங்கள் வகுக்க வேண்டும். அரசு துறைகளில் பணிகள் தொய்வாக நடைபெற ஆட்கள் இல்லாததான் காரணம் என தெரியவந்ததை அடுத்து காலி பணியிடங்களை அரசு நிரப்பி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இவ்விழாவில் தலைமை செயலாளர் சரத் சவுகான், டிஜிபி ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம், முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன், ஸ்ருதி மற்றும் காவல் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் சென்னை சிறப்பு புலனாய்வுத்துறை இணை இயக்குநர் கருணாகரன், இந்திய கடலோர காவல்படை கமாண்டர் கீர்த்தி கஷாபர், போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியக கண்காணிப்பாளர் தீபக் கௌஷிக், தேசிய பேரிடர் மீட்பு படை துணை கமாண்டர் சங்கரபாண்டியன், சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மைய துணை கமாண்டர் சஞ்சய் குமார் ஆகியோர் புதுச்சேரி காவல்துறையினருக்கு பயிற்சியை அளித்தனர். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் சொன்ன அந்த கூற்றை இங்கே எடுத்து கூறும்பொழுது, காவல்துறை மக்களுடைய நண்பர்கள், துறை சார்ந்த அனைவரும் மக்களுடைய நண்பர்கள். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்போம். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பும் மட்டுமல்ல, நம்பிக்கையாக இருப்பதை உறுதி செய்வது. அது முக்கியமாக சொல்லுவாங்க, உங்கள் நண்பன், காவல்துறையை சார்ந்தவர்கள் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நண்பனாக இருந்து நாம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கிய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மீனவரை வழிமறித்து கொல்ல முயன்ற 8 குற்றவாளிகளை ஆயுதங்களுடன் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே உள்ள நல்லவாடு சுனாமி குடியிருப்பை சேர்ந்தவர் வெற்றிவேல் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றார். இவரது உறவினரான கௌஷிகன் நிச்சயதார்த்தம் நிகழ்ச்சி தானாம்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதனால் வெற்றிவேல் காரில் ஏற்றி வந்த மணப்பெண்ணை மண்டபத்தின் வாசலில் நிறுத்தி இறக்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது காரின் பின்புறமாக இருசக்கர வாகனத்தில் வந்த பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த பிரவீன் என்பவர் வழிவிட சொல்லி தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் பாதிப்படைந்த பிரவீன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அதனைத் தொடர்ந்து தவளக்குப்பம் காவல்துறையினர் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். மேலும் சுமார் 10 மணி அளவில் பிள்ளையார்திட்டு கருமாதி கொட்டகை அருகே காரில் சென்ற வெற்றிவேல் மற்றும் அவரது மனைவி சசிகுமாரி ஆகியோரை பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த ஏழுமலை, தர்மராஜ், குருமூர்த்தி, அரிகரன், விஸ்வா, யஷ்வந்த், சரவணன், ரகு ஆகியோர் வழிமறித்து இரும்பு ராட், பட்டாக்கத்தி மற்றும் தடி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். இதனை தடுத்த சசிகுமாரையும் தாக்கியதோடு காரையும் உடைத்து சேதப்படுத்திவிட்டு சென்றுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட வெற்றிவேல் மற்றும் அவரது மனைவியும் உறவினர்கள் உதவியுடன் கிருமாம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அங்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள நிலையில் அவரது உறவினர்கள் மற்றும் நல்லவாடு மீனவ கிராம மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில்
சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த தெற்கு எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன், ஆய்வாளர் சஜித், துணை ஆய்வாளர்கள் முருகானந்தம், ஜெயகுருநாதன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைய செய்தனர். இதனைத் தொடர்ந்து நல்லவாடு மீனவர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று திரண்டு நல்லவாடியில் இருந்து ஊர்வலமாக தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் நின்று சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். எனவே மீண்டும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் குற்றவாளிகளான 8 பேரை தவளக்குப்பம் காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் இருந்து 2 கம்பி ராடுகள், பட்டாக்கத்தி, தடி, 2 மோட்டார் பைக்குகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பென்ஷன் திருத்த சட்டத்தை வாபஸ் பெற கோரி ஓய்வூதியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவில் உள்ள அனைத்து ஓய்வூதியர் அமைப்புகளும் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 17ஆம் நாள் ஓய்வூதியர் தினமாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அரசின் புதிய பென்ஷன் திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி நாடு முழுவதும் ஓய்வூதியர்கள் சங்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பில் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசின் புதிய பென்ஷன் திட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், 2026க்குள் ஓய்வு பெற்றவர்களுக்கு 8வது ஊதிய குழுவின் வரம்பு குறிப்பில் திருத்தம் செய்து நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பழைய பென்ஷன் பலன்களை பெற்று வருகிறோம் தோழர்களே. போலி மருந்து தொழிற்சாலை நடத்திய முக்கிய குற்றவாளி ராஜாவை மீண்டும் விசாரிக்க காவல்துறையினர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். பிரபல மருந்து நிறுவனம் அளித்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி போலி மருந்து தொழிற்சாலையை கண்டறிந்தனர். வழக்கில் மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா, அவருக்கு உதவிய ராணா, மெய்யப்பன், விவேக் உட்பட 11 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் சென்னையை சேர்ந்த மருந்து கம்பெனி அளித்த மற்றொரு புகாரின் பெயரில் ராஜா, விவேக் ஆகியோர் மீது மீண்டும் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் வட மாநிலங்களுக்கு போலி மருந்துகளை அனுப்பிய உருவையாறு முகவரியில் இயங்கிய ஏஜென்சிக்கு உரிமம் பெறாதவர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்த உரிமம் பெற உதவிய அரியாங்குப்பம் அசோக் ராஜ், அவரின் மனைவி சுதாலட்சுமி, உழவர்கரையை சேர்ந்த ராஜேஷ் ஆகியோரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் போலி மருந்து தொழிற்சாலை நடத்திய ராஜாவிடம் ஏற்கனவே 2 நாட்கள் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் மீண்டும் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி காவல்துறையினர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். 60 நாட்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்கப் போவதாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் கட்சியின் மாநில நிர்வாகிகளை நியமித்து அவர்களை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது அவர் கூறுகையில், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொது செயலாளர்கள், மண்டல பொது செயலாளர்கள் ஆகியவரை நியமித்து அவர்களை அறிமுகம் செய்து வைப்பதாகவும், ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு 60 நாட்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனம் பகுதிகளில் மக்கள் சந்திப்பு பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும், இந்த நடைப்பயணத்தில் மக்களை சந்தித்து மக்களுடனே தங்கி பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரி பாரதியார் கிராம வங்கி பெயரில் பாரதியார் பெயர் நீக்கப்பட்டதற்கு வருத்தத்தை தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய அரசு கொண்டு வந்த SIR-ஆல் புதுச்சேரியில் 1 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டு இருப்பதாகவும், காமராஜர் சட்டமன்ற தொகுதியில் அதிகமான வாக்குகள் நீக்கப்பட்டு இருப்பதால் அதனை தங்கள் குழு மூலம் ஆய்வு செய்ய உள்ளதாகவும், உழவர்கரை தொகுதியில் தான் வாக்காளராக சேர்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கட்சி தலைமை அலுவலகம் திறப்பதற்கு முன்பணம் கொடுத்தாலும் அதனை பலர் மிரட்டி திரும்ப கொடுக்க வைக்கின்றனர் எனவும், JCM மக்கள் மன்றத்தில் ஆர்வமுடன் இளைஞர்கள், பெண்கள் சேர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் கட்சி பேரை சொன்னோம், அடுத்தது வந்து கட்சி ஃபிளாக் அனௌன்ஸ் பண்ணோம், இன்னைக்கு வந்து கட்சி ஆஃபீஸை ஓப்பன் பண்ணோம், அன்னைக்கு வந்து இந்த நிர்வாகிகளை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நாங்கள் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதான் அறிவிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து அந்த லிஸ்ட் நாங்கள் சைன் பண்ண லிஸ்ட்டை வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் மீடியாவுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அது மூலிமா எல்லாமே தெரிஞ்சு வச்சுன்னா இப்போ எங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எங்களை ரீச் பண்ணுறதுங்கிறத அவங்க அந்த தலைவர்கிட்ட அவங்க போய் சந்திச்சு அவங்க பேசிக்கலாம். புத்தாண்டு கேளிக்கை நிகழ்ச்சி அறிவிப்புகள் இல்லாததால் அதிரடியாக நகராட்சி வரியை குறைத்துள்ளது.
புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்றது. கடந்த ஆண்டு புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட சுமார் 2 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து சென்றனர். வழக்கமாக டிசம்பர் மாதத்தில் அரையாண்டு விடுமுறை, கிறிஸ்துமஸ், புத்தாண்டு என தொடர் விடுமுறை இருப்பதால் டிசம்பர் 3வது வாரத்தில் இருந்தே புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துவிடும். டிசம்பரில் மழைக்காலம் முடிந்து புதுச்சேரியில் பனிக்காலம் தொடங்கிவிடும். இதுவும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்க காரணம். இந்நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக நட்சத்திர விடுதிகள் முதல் சாதாரண விடுதிகள் வரை பல்வேறு கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்துவர். அது மட்டுமின்றி திடல்களில் நடிகர்கள், பிரபலங்களை வரவழைத்து தனியார் நிறுவனங்கள் புத்தாண்டு கொண்டாட நிகழ்ச்சிகளை நடத்துகின்றனர். இதற்கான அறிவிப்பு டிசம்பர் முதல் வாரத்திலேயே வெளியாகும். ஆனால் புதுச்சேரியில் இந்த ஆண்டு இதுவரை புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு ஏதும் வெளிவரவில்லை. மேலும் பெரிய நிகழ்ச்சிகள் எதுவும் அறிவிக்கப்படவும் இல்லை. இதற்கு கடந்த ஆண்டு விதித்த வரி விதிப்பே காரணம் என தெரிய வந்துள்ளது. மேலும் புத்தாண்டு கேளிக்கை நிகழ்ச்சிக்கு நகராட்சி 25%, ஜிஎஸ்டி 18% என மொத்தம் 43% வரி வசூலிக்கப்படுகின்றது. இதனால் புத்தாண்டு கேளிக்கை நிகழ்ச்சி நடத்துபவர்களுக்கு லாபம் கிடைக்காமல் போயுள்ளது. கடந்த ஆண்டு புத்தாண்டு நிகழ்ச்சிகளில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக புகார்களும் எழுந்துள்ளது. இதனையடுத்து இந்த ஆண்டு புத்தாண்டு கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்த பெரிய ஹோட்டல்கள் எதுவும் முன்வரவில்லை. இதனால் புதுச்சேரி நகராட்சி புத்தாண்டு கேளிக்கை வரியை 25%-இல் இருந்து 10% குறைத்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதற்கு பிறகு ஓட்டல்கள், தனியார் நிறுவனங்கள் புத்தாண்டை வரவேற்கும் கேளிக்கை நிகழ்ச்சியை நடத்த முன்வருவார்கள் என நகராட்சி நிர்வாகம் எதிர்பார்த்துள்ளது. போலி மருந்து விவகாரத்தை கண்டித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சார்பில் டில்லியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஓட்டுப்பதிவு முறைகேடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் புதுச்சேரியில் நடந்துள்ள போலி மருந்து தயாரிப்பில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் டில்லியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, கமலக்கண்ணன், ஷாஜகான், முன்னாள் தலைவர் சுப்பிரமணியன், முதுநிலை துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், பாலன், கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரியில் நடைபெற்ற போலி மருந்து தயாரிப்பு விவகாரத்தை சிபிஐ விசாரணை செய்து முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும், பின்னணியில் உள்ள முக்கிய பிரமுகர்களை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் ஆதித்யா என்ற மாணவர் உலக சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரி மூலக்குளத்தில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஆதித்யா. இவரது பெற்றோர் பூரணியின் முழு முயற்சியால் மாணவன் ஆதித்யாவின் ஆர்வத்தாலும் ஏற்கனவே பல சாதனைகளை மாணவன் செய்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக இந்திய மற்றும் சர்வதேச தலைவர்களின் புகைப்படத்தை காட்டினால் அவர்களது பெயரை துல்லியமாக சொல்லும் நிகழ்வும், 100 பெயர்களை புகைப்படம் பார்க்காமல் சொல்லும் உலக சாதனை நிகழ்வும் நடத்தப்பட்டது. இந்நிகழ்வுக்கு பள்ளி முதல்வர் ஆரோக்கியராஜ் தலைமை தாங்கினார். இதில் மாணவன் ஆதித்யா கலந்து கொண்டு 1 நிமிடம் 7 வினாடியில் 100 இந்திய மற்றும் சர்வதேச தலைவர்களின் புகைப்படத்தை பார்த்து அவர்களின் பெயரை துல்லியமாக சொல்லி அசத்தியுள்ளார். இதேபோல் 2வது நிகழ்வாக 100 தேசிய சர்வதேச தலைவர்களின் பெயர்களை புகைப்படம் பார்க்காமல் 1 நிமிடம் 6 வினாடியில் சொல்லி முடித்து உலக சாதனை படைத்துள்ளார். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி சர்வதேச மற்றும் தேசிய தலைவர்களின் பெயர்களை சரியாக உச்சரித்து உலக சாதனை படைத்த மாணவன் ஆதித்யாவை வாழ்த்தி பாராட்டினார். இந்நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள், மாணவன் ஆதித்யாவின் பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் செய்திருந்தனர். சாதனை படைத்த மாணவனுக்கு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கைத்தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். Political leaders in the shortest time. Let's all congratulate him and encourage him. உப்பளம் தொகுதியில் யூ வடிவ வாய்க்கால் சுத்தம் செய்யும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட திப்ராய்பேட் மாதா கோவில் பின்புறம் அமைந்துள்ள யூ வடிவ வாய்க்காலில் மண் அடைப்பு ஏற்பட்டதால் கழிவுநீர் வெளியேற முடியாமல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர்.
இந்நிலை குறித்து அங்கு வசிக்கும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் நேரில் தெரிவித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் அளித்து விரைந்து வாய்க்காலை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை ஏற்று அதிகாரிகள் அங்கு தேங்கியிருந்த மண் மற்றும் கழிவுகளை அகற்றி வாய்க்காலை முழுமையாக சுத்தம் செய்தனர். தற்பொழுது வாய்க்கால் சீராகி இயங்கி வருகின்றது. இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் பொழுது மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, இளைஞர் அணி மணிகண்டன், கிளை செயலாளர் ராகேஷ் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உடனிருந்தனர். பொதுமக்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரியில் வெளியான மாண்புமிகு பறை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி திரைப்பட குழுவினர் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான பறை இசைக்கலை அனைவராலும் ரசிக்கக்கூடிய கலையாகும். இந்த கலையின் பெருமையை உலகுக்கு எடுத்துரைக்கும் வகையில் சுபா மற்றும் சுரேஷ் ராம் ஆகியோர் தயாரிப்பில் விஜய் சுகுமார் இயக்கத்தில் உருவான மாண்புமிகு பறை திரைப்படம் புதுச்சேரியில் வெளியானது. பறை இசையின் பெருமையை உலகுக்கு தெரிவிக்கும் வகையில் கதைக்களத்தில் உருவான மாண்புமிகு பறை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி திரைப்பட குழுவினர் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் தியேட்டர் முன்பு ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், பறை இசையின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றும் வகையில் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டு இருப்பதாகவும் அனைத்து தரப்பு மக்களையும் கவரக்கூடிய திரைப்படம் எனவும், எனவே அனைவரும் படத்தை பார்த்து பறை இசையின் பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். பாண்டிச்சேரி மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய பாரம்பரிய தமிழ் பண்பாட்டுடைய முக்கியமான இந்த பறை இசை முக்கியம். அதே மாதிரி நம்ம பறை இசை நிறைய கலைஞர்கள் நம்ம எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த கடையை ஒரு படமா எடுத்து இன்னைக்கு பாண்டிச்சேரி ப்ரொடியூசரு அது ரிலீஸ் பண்ணிக்காரு நக்கீரன்றவர். அது பெரிய மகிழ்ச்சி. இந்த பாண்டிச்சேரியில வந்து ரிலீஸ் பண்றதுக்கு தேட்டர் கிடைக்காம திடீர்னு ரஜினி சார் படையப்பா வந்தோடனே தேட்டர் கொடுக்கல. அதனால மறுநாள் அந்த 12 ரிலீஸ் பண்ண முடியாம ரஜினி பிறந்தநாள் ஒரு ரஜினி ரசிகர்னால 12 ரிலீஸ் பண்ண நினைச்சாரு. அது முடியல. அதனால ஒரு நாள் தள்ளி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு மக்கள் எல்லாருமே பார்த்து இந்த பறை இசை உண்மையிலே ஒரு நல்ல கதை, ஒரு பாரம்பரியமான கதையை நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு தேவையான கதையை எடுத்திருக்காங்க. அதை எல்லாரும் பார்த்து உங்களுடைய வியூ பார்த்து மறையும். இது மட்டும் இல்லாம எந்த போட்டாலும் யூடியூப்ல போட்டாலும் அதை பார்த்து உங்களுடைய வியூவை தெரிவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,330 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,190 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.